அட்டகாசமான சுவையில் சிக்கன் மசாலா ரொம்ப சுலபமாக அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்குன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி மட்டும் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தேயில 2 பழுத்த தக்காளியை பொடி நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்ட பிறகு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா ஒட்டி வர மாதிரி கலந்து விட்ட பிறகு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மிதமான தீயில் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சரியான பதத்தில் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கோங்க. பொடியை நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டே இருக்குங்க. அட்டகாசமான சுவையில் சிக்கன் மசாலா ரெடி.